முட்டையிட்டு இருக்கு. முட்டை விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து இப்போ பாரு முட்டை இன்னும் 3 இருக்குது. இப்போ பாருங்கள் 3 இருக்குது. 4 முட்டை இருக்குது. முட்டை 4 முட்டை இருக்குது. இதில் தான் வச்சோம். இந்த குஞ்சுங்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னா எல்லாம் பூரா இந்த வடசட்டி கீழே பூரா வந்துடுது. அதனால் வந்து நான் இப்போ பேப்பர் போட்டிருக்கேன். பேப்பர் போட்டு இங்கே பாருங்கள் சூச்சோ அடியே கொண்ட 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 இங்கே கொண்ட அதை எடுத்துகிட்டு வாங்க. பாருங்கள் அவங்க தாய்கிட்ட விட்டுட்டேன். அவங்க தாய்கிட்ட இட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் இது இப்போ தான் பிறந்திருக்கு. இங்கே பாருங்கள் அவங்க தாய் மேலே உக்காந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள் கோழி குஞ்சு. இது வந்து இந்த இது வந்து இப்போ தான் பிறந்துச்சு. இது இப்போ தான் பிறந்துச்சு குட்டி. ரொம்ப பயப்படுது அவங்க அம்மாக்கிட்ட போகிறதுக்கு. இங்கே பாருங்கள் குட்டி குஞ்சு. இங்கே பாருங்கள் கொடுங்க கொண்ட இங்கே பாருங்கள் எப்படி பார்க்குது பாருங்கள். இதுக்கு சர்க்கரை தண்ணி வச்சு சர்க்கரை கொஞ்சம் போட்டு நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டு தண்ணி கொஞ்சம் வச்சு சுடு தண்ணி வச்சு ஒரு கப்பில் வச்சுருவோம். அது குடிச்சிக்குவோம். அப்புறம் பாருங்கள் குடிச்சிருச்சு. அப்புறம் கீழே கொட்டுருச்சு. அப்புறம் வந்து அரிசி இருக்குது இல்லைங்களா, அந்த அரிசியை வந்து நொய் பண்ணி மிக்சியில் அடித்து அதுக்கு கொஞ்சம் நொய் பண்ணி எடுத்துருவோம் சாமி. அரிசி புழுங்கரிசி போ சாமி போ. அது போட்டு நொய் பண்ணி அது எடுத்துருந்து கொடுத்தா கொப்பம் சாப்பிட்ருக்கோம். பாருங்கள் வச்சு 22 நாள் ஆச்சு. நேற்றுக்கே பறிச்சிருச்சு. எத்தனை முட்டை 7 முட்டை என்னமோ வச்சோம். 10 முட்டை என்னமோ வச்சோம். அது வச்சதுனால பாருங்கள் 11 முட்டை வச்சேன். 11 முட்டையில் 4 முட்டை இருக்குது. மற்றதெல்லாம் குஞ்சு பறிச்சிச்சு மக்களே. இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு உருப்பி தயிருக்கு பாருங்கள் எங்கள் குஞ்சு பாருங்கள் நைட்டில் சாப்பிட போயிருக்குது. அந்த சேவல் இதில் பாரு வந்து உக்காந்துக்குவோம். சேவல் கோழி இதில் போட்டுருவேன் பாரு. இதில் வந்து இது குஞ்சு மட்டும் இது போடுவேன். போட்டுட்டு இதை க்ளீன் பண்ண முடியல. வீடு கட்டிட்டு இதெல்லாம் ஆயிருந்து வைக்குது. அது கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு உயிர் தானே. எங்களுக்கு கோழின்னா ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள் எப்படி பார்க்குது பாருங்கள். ஏய் என்னடா அப்படி பார்க்குற? என்ன அப்படி பார்க்குற? உன் குட்டிங்கெல்லாம் போட்டிருக்கியா? இங்கே பாருங்கள் எப்படி பார்க்குது பாருங்கள். கோழி பார்க்குது பாருங்கள். குஞ்சு இந்த குஞ்சு பாருங்கள் கேன்ட்டு. இங்கே பாருங்கள் மக்களே எவ்வளோ அழகாக இருக்குது இந்த குஞ்சு. பாருங்கள் டேய் இந்த குட்டி எங்கெங்கே போகுது பாரு. சின்னதா இடமே பத்தலை. இந்த செட்டியில் வந்து இடம் பத்தாமல் குஞ்செல்லாம் உள்ளார போயிடுச்சு. உள்ளார போயிட்டே பாருங்கள் எப்படி மூஞ்சி காமிக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் மூஞ்சி எப்படி அழகாக காமிக்குது பாருங்கள் ஒரே இடத்துல. இங்கே பாருங்களேன் பாருங்கள் மக்களே 22 நாளுக்கெல்லாம் குஞ்சு பறிச்சிருது. நாங்கள் சின்ன பிள்ளைங்க வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து குஞ்சு எல்லாம் பறிச்சிருது பாருங்க. இப்போ படுக்க வச்சுட்டோம், உட்கார வச்சுட்டோம். அதுக்கு தீனி கொடுத்தா அது பாட்டுக்கு படுத்துக்கும். ஒரு 4-5 நாள் கழித்து அப்புறம் வெளியே விடுவோம். இந்த காட்டிலெல்லாம் வெளியே விட்டோம்னு வச்சுக்குவோம், கழுகு வந்து தூக்கிட்டு போயிடுதுன்னு பயந்து மூடி வைக்குவோம். கூடை இல்லை மூட வைக்கிறதுக்கு, கூண்டு மட்டும்தான் இருக்குது. அந்த கூண்டுக்குள்ளாரையே போட்டுருவோம். போட்டுட்டு அது ஒரு வாரம் கழித்து அப்புறம் கொஞ்சம் பெருசான பிற்பாடி நாங்கள் வெளியே விடுவோம். கூண்டு இருந்தால் மூடி வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூண்டு இல்லை, அதெல்லாம் வந்து இப்போ அந்த கூண்டுக்குள்ளாரையே போட்டு அந்த கூண்டுக்குள்ளாரையே போட்டு வச்சுருக்குறோம். கூட இருந்தால் தானே அது பாட்டுக்கு அது கிடக்கும் மக்களே. நல்லா இருக்குங்களா? எனக்கு பேரம் பேத்தி அவங்கெல்லாம். இது ஒரு பக்கம் பேரம் பேத்தி பாரு. இது 2 எப்படி உக்காந்துருக்கு எப்படி பார்க்குது பாருங்க. ஆமாம் அவள் தாய்கிட்ட தான் படுத்துக்கும் அது. அதுதான் அவங்க அம்மா மேலே பாசம். என்ன இருக்குது அது தெரியும். விடு ஆமாம் அவங்க அம்மா கிட்ட அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்க அம்மா கிட்ட எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போயே உலகத்துக்கு வந்துருச்சு. உலகத்துக்கு மனசுனாலாம் ஒரு அப்படியே வளர்த்து அறுத்து சாப்பிட்ருவோம் இல்லையா. கழுகுக்கு கோழிக்கு நாய்க்கு எல்லாத்துக்கும் தப்பிச்சு நம்ம மாதிரி வந்தால் மட்டும்தான் அது ஒரு மனுஷி மாதிரி. பாரு இன்னொரு ஜீவங்க வந்துடுச்சு பாருங்கள். இந்த 3 பாருங்கள். இது ஒரு சேவல் பாருங்கள். இது ஒரு சேவல் ஊர் சுற்ற போயிடுச்சு. அது கூட லவர் கூட சேர்ந்துட்டு போயிடுச்சு இன்னொரு சேவல். இந்த கோழி 3 கோழி அவங்க தாய் எல்லாம் இது ஊர் சுற்றுது. இவ்வளோ தான் மக்களே இருக்கிறது. நாங்கள் ஒரு 10-20 வச்சுருந்தோம். இப்போ எங்கள் கையில் சமாளிக்க முடியல.
இடம் இல்லைன்றதுக்காக ஒரே காரணத்துக்காக நாங்கள் இது பண்ணிட்டோம். அதுவும் வெயில் வந்தால் கோழியெல்லாம் செத்து போயிடும். அது வர ஒரு இது. கழுகு வந்து ராவடி, மயில் வருது, மயில் கொத்திட்டு ஓடி வருது. அதனால் நாங்கள் வந்து இந்த கோழி மட்டும் சிம்பிளாக நாங்கள் வளர்த்துக்குறோம். அவ்வளோதான். நல்லா நல்லா இருந்தால மக்களே லைக் போடுங்க, கமெண்ட் கொடுங்க. இந்த கோழி குஞ்செல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. கோழி குஞ்சுலாம் நிறைய பேருக்கு யாராருக்கு பிடிக்குதோ அவங்கெல்லாம் கமெண்ட் போடுங்க. சரிங்க, ஓகேங்களா?